Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.1ல 4th sum. The sum of the digits of 3 digit number is 11. 3 digit numberனா நமக்கு என்னன்னு தெரியும்? 100x plus 10y plus z. Sum of the digits of 3 digit number is 11. அப்ப sum of the digits வந்து 11. Sum of the digits equal to 11. So இதை நம்ம x plus y plus z equal to 11 அப்படின்னு எடுத்துக்கலாம். So the equation 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். x plus y plus z equal to 11 equation 1 நம்ம எடுத்துக்கோம். Next இதில் இசட்டை வந்து நம்ம யூனிட் இசட் அப்படின்னு எழுதலாம். அதாவது இசட் வந்து நம்ம யூனிட் இசட்னு சொல்லுவோம். ஒய்யை வந்து நம்ம 10th டிஜிட்னு சொல்லுவோம். 100xை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எக்ஸை வந்து 100 டிஜிட்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸை வந்து நம்ம 100 டிஜிட் அப்படின்னு சொல்லலாம். ஒய்யை 10 டிஜிட் அப்படின்னு சொல்லலாம். இசட்டை யூனிட் digit அப்படின்னு சொல்லலாம். If the digits are reversed, the new number is 46. The digits are reversed. Reverse the new number. If the digits are reversed, then the new number. த்ரீ டிஜிட் நம்பரை ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ரிவர்ஸ் பண்ண என்ன வரும்? 100z அப்படின்னு வரும். ப்ளஸ் 10y அப்படியே தான் வரும். ப்ளஸ் எக்ஸ் வேரியபிளை z, y, xன்னு ரிவர்ஸில் எழுதுகிறோம். If the digits are reversed, the new number is 46. Is 46னா equal to 46னு அர்த்தம். More than 5 times the former number. Former number அப்படின்னா ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர். ஸோ ரிவர்ஸ் நம்பர் தான் நியூ நம்பர். ஸோ நம்ம ரிவர்ஸ் நம்பரை எழுதிக்கணும். ரிவர்ஸ் நம்பர் என்னது? 100z plus 10y plus x. நியூ நம்பர் இஸ் 46. இஸ் 46னா ஈக்குவல் டு 46னு வரும். 5 times the ஒரிஜினல் நம்பர். அப்போ 5 இன்ட்டு ஒரிஜினல் நம்பரை எழுதிக்கணும். அதாவது ஃபார்மர் நம்பர் என்ன? ஒரிஜினல் நம்பர். ஒரிஜினல் நம்பர் என்ன இருக்குது? 100x. ஒரிஜினல் நம்பர்னா 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் z ப்ளஸ் 46 இஸ் 46நாங்களா? அப்போ ஈக்குவல் டு 46. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ 100z அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் அப்படின்னா 5 இன்ட்டுன்னு தான் வரணும். ஸோ 5 இன்ட்டு 100 என்ன வரும்? 500x ப்ளஸ் 5 இன்ட்டு 10 50y 5 இன்ட்டு z 5z ப்ளஸ் 46 500x இங்கே ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 50y இந்த 10y ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 10y ப்ளஸ் 5z மைனஸ் 100z ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 100z ப்ளஸ் 46. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 500x மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? 499x 50y மைனஸ் 10y 40y மைனஸ் 95z 5z மைனஸ் 100z என்ன வரும்? மைனஸ் 95z ப்ளஸ் 46. ஸோ இந்த 46ஐ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்து போகும்போது மைனஸ் 46. ஸோ தேர்ஃபோர் இது ஆர்டராக எழுதிக்கலாம். 499x மைனஸ் 40y மைனஸ் 95z ஈக்குவல் டு மைனஸ் 46. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
Next, if the hundreds digits plus twice the 10 digit is equal to the unit digit. X தான் நம்ம 100 digit எடுத்துருக்கோம், y 10th digit எடுத்துருக்கோம். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? if the 100 digit அப்போ x plus twice as 10 digit அப்போ 10 digit 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2y அப்படின்னு வரும். is equal to the unit digit. equal to the unit digitன்றது z. so x plus 2y இந்த equal to z equal to இந்த சைடு கொண்டு வரும்போது minus z மாறும். so equal to 0. இந்த ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ ஆட் பண்ணுறோம், ஒன்னையும் தேர்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 11. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? தேர்ட் ஈக்குவேஷன் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இசட் டேர்ம் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணோம்னா 2x y ப்ளஸ் 2y என்ன வரும்? 3y ஈக்குவல் டு 11. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் ஈக்குவல் டு 11 ஃபோர்த் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் 95 மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 95 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 95x ப்ளஸ் 95y ப்ளஸ் 95z ஈக்குவல் டு 1045. செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 499x plus 40y minus 95z equal to minus 46 ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். சிம்பிள் ஏற்கனவே மாறினால z டேர்ம் கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ 95x plus 499x என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 594x plus 135y 95 40 ஆட் பண்ணோம்னா 135y ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா 999 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கோம். ஸோ இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம். இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? ஃபைன் பண்ணோம் இல்லையா? 594x ஃபிஃப்த் ஈக்குவேஷன் 594x ப்ளஸ் 135y ஈக்குவல் டு 999. ஃபோர்த் ஈக்குவேஷனை 45 மல்டிப்ளை பண்ணுறேன். 45 மல்டிப்ளை பண்ணால் 90x ப்ளஸ் 135y ஈக்குவல் டு 495. சிம்பிள் மாற்றிக்கிறோம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், ஒய் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ 594x மைனஸ் 90x என்ன வரும்? 504x ஈக்குவல் டு 999 மைனஸ் 495 என்ன வரும்? 504. ஸோ therefore x equal to 504 divided 504 ரெண்டு கேன்சல் ஆனால் x equal to 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 1. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஸோ எக்ஸோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். sub x equal to 1 in 4. Fourth equation substitute பண்ணுறோம். Fourth equation 2x plus 3y equal to 11.
இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன வரும் 2 1, அதாவது எக்ஸோட வேல்யூ 1, 3y தெரியாது, ஸோ 11, ஒய்யோட வேல்யூ தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். 2 into 1 2 plus 3y equal to 11. ஸோ 3y அப்படியே வச்சுக்கிறோம், 11 அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு வந்தோம்னா -2 மாறும். ஸோ 3y equal to 9. 1 3s are 3, 3 3s are 9. ஸோ y equal to 3. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இசட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். ஸோ therefore sub x equal to 1, y equal to 3 in equation 1. ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது? x plus y plus z equal to 11. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த ரெண்டு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3, z தெரியாது அப்படியே வச்சுக்கிறோம் 11. ஸோ 1 + 3 4, z அப்படியே வச்சுக்கிறோம், இந்த 11ஐயும் அப்படியே இருக்கட்டும். இந்த 1 + 3 4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது -4 மாறும். ஸோ z equal to 11 - 4 என்ன வரும்? 7. ஸோ z equal to 7 ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரிஜினல் நம்பரில் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ therefore இந்த ஒரிஜினல் நம்பரில் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது 100x + 10y + z அப்படின்னு இருக்கு. 100 அப்படியே வச்சுக்கிறோம், 100 அப்படியே எடுத்துக்கிறோம். எக்ஸோட வேல்யூ என்ன? 1 + 10 அப்படியே எடுத்துக்கிறோம். ஒய்யோட வேல்யூ என்ன? 3 + இசட்டோட வேல்யூ 7. ஸோ 100 + 30 + 7 equal to 137. ஸோ the ஃபைண்ட் த ஒரிஜினல் 3 digit நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம 3 digit நம்பர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.